ஸோ இதுதான் நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு ரோடு. தென்னை மரம் பயிரிடுறோம் பாருங்கள், எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சு. ஹாய், ஹலோ, வணக்கம். அகைன் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி நம்மளோட வீடியோ வந்து வேறு லெவல் விஷுவல் ட்ரீட்டாக இருக்க போகுது. பயங்கரமாக இருக்குது பாருங்கள். ஏன்னா நைட் வந்து சரியான மழை, ஒரே பனிமூட்டமாக இருக்குது. கிளைமேட்டே வந்து அமேசிங்காக இருக்குது பாருங்கள். பயங்கரமாக இருக்குல்ல, இந்த இயற்கையோட வேறு லெவலில் அந்த பனிமூட்டத்தோடு இருக்குது பாருங்கள். பார்ட் 1 வீடியோவோட இறுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 400 ஆண்டுகளுக்கும் மிக பழமையான ஒரு கோவிலை நாம் காட்டியிருப்போம். ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னொன்று, இத்தனை ஆண்டுகளாக இங்கே இருக்கிற அந்த மக்கள் வந்து எதற்காக வந்து அந்த கோவிலை வந்து வழிபடுறாங்க அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மூணாவது, அந்த மிகப்பெரிய ஆலமரத்தில் ஏறி நம்மளோட வில்லேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம விஷுவலாக பார்க்க போகிறோம். நண்பர்களே, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கோவில் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் கப்பலூத்து வில்லேஜ் அப்படிங்கிற கிராமத்தில் தான் இந்த கோவில் வந்து இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம இப்போ மரத்து மேலே வந்தாச்சு. பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது மரம். விழுதுகள் எல்லாமே பயங்கரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது பார்த்திங்கன்னா. ஸோ இங்கே இருக்கிற நம்ம பெரியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து 6-7 தலைமுறையாக வந்து இந்த கோவில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 100 வருடங்களுக்கு முன்பு வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு ஃபாரஸ்ட்டாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஸோ 100 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பழங்குடியின மக்கள் வந்து கொல்லிமலையிலேருந்து இடம்பெயர்ந்து இங்கே வந்து ஸோ இந்த நிலப்பகுதிகளை வந்து சீர் செஞ்சு வயல்வெளி நிலங்களாக மாற்றிட்டாங்க. ஸோ இந்த இடம் மட்டும் இன்னுமே அழியாமல் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இருக்கிற இந்த கோவில் தான் காரணம். ஸோ இந்த கோவில் நேம் பார்த்தீங்கன்னா சோலையம்மாள். இது வந்து ஒரு பெண் தெய்வம். அவர்களே, இங்கே ஒரு மலை தேன் வந்து கட்டியிருக்கு பாருங்கள். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணோம்னா கண்டிப்பாக அதை நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிடுவோம். அதை நம்ம விட்டுருவோம். மரத்தோட மேல் பகுதியை வந்து நெருங்கிட்டு இருக்கோம். வந்தாச்சு பக்கம். நண்பர்களே, மேலேருந்து நம்ம கீழே பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப உயரமான இடத்துக்கு வந்தாச்சு. விழுதுகள் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். நண்பர்களே பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. தயவு செய்து யாருமே இது மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நாங்கள் வந்து மலைப்பகுதியில் இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு இந்த மரம் ஏறதெல்லாம் வந்து சாதாரணம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பெரிய பெரிய மரம் பயங்கரமாக இருக்குது. நண்பர்களே, நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நானும் சரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சரி ஸ்கூலை கட்டடிச்சிட்டு வந்து இந்த ஆலமரத்தில் தான் வந்து இந்த பழம் இருக்கும். அந்த பழத்தை சாப்பிட்டு இந்த வீடு மாதிரி இருக்கும், குழி மாதிரி இருக்கும் பாருங்கள் உள்ள. இங்கே வந்து ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு ஜாலியாக பேசிவிட்டு அந்த பழத்தை சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து வீட்டுக்கு போவோம். ஸ்கூலை இப்படி தான் நாங்கள்லாம் கட்டடிப்போம். பார்த்திங்கன்னா தெரியும். நண்பர்களே பாருங்கள், அந்த மரத்தோட கிளைகள் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது பாருங்கள். ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்கூல் படிக்கிற டைமில் இந்த மரம் தான் எங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் மாதிரி. பாருங்கள், படுக்கை மாதிரி இருக்குது பாருங்கள். அதோடய கிளைகள் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது மக்களே. பாருங்கள், தயவு செய்து யாருமே இந்த மாதிரி மரத்தில் ஏறி ட்ரை பண்ணாதீங்க. நண்பர்களே, எங்கள் அம்மா வந்து என்னை தேடிகிட்டு இருக்கு. எங்கடா பயப்பிள்ளையை காணோம், இங்கே தான் வந்தான் அப்படின்ற மாதிரி தேடிகிட்டு இருக்கு. நம்ம மரத்தில் இருக்கிறது தெரியல, வாய்ஸ் அப்படியே கொஞ்சம் குறைச்சிப்போம். இல்லை, இன்றைக்கி வரைக்குமே எங்கள் மக்கள் வந்து ஏன் அந்த கோவிலை வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க, ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உங்கள்கிட்ட கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ண வேண்டாம் தயவுசெய்து. ஸோ எங்கள் அப்பா வந்து போயிட்டுருக்காரு. ஸோ தெரியாமல் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற மரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான மரங்கள் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா சொல்கிறாரு. ஸோ எங்கள் தாத்தா கூட அவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம EIA 2020 ஆக்ட் பற்றி நம்ம பேசியிருப்போம். இயற்கை அழிகிறத பற்றி ரொம்ப வருத்தமாக நம்ம பேசியிருப்போம். ஸோ இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞான மோகத்தில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது செருப்பை நாய் கடிச்சு வச்ச மாதிரியும் குரங்கு கையில் பூமாலை கிடச்சா அது என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரியும் தான் இயற்கையை வந்து நம்ம சீரழிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இயற்கை இருந்தால் மட்டும்தான் நம்ம மனித இனமும் மற்ற உயிரினங்களும் வாழ முடியும். ஸோ இந்த மாதிரியான இயற்கையை நம்ம பார்க்கும்போது உண்மையிலே நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம
ஒரு நல்ல சுத்தமான காற்றும் நம்ம சரியாக வாழணும் அப்படின்னா இயற்கைங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபைனலாக கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நண்பர்களே, இன்னும் எங்கள் மக்கள் வந்து ஏன் இந்த கோவிலை வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க, மற்ற மக்களும் ஏன் இந்த கோவிலுக்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா விவசாய நிலம் இருக்கும். அந்த விவசாய நிலத்தில் நமக்கு வந்து நம்ம எந்த பயிர் செஞ்சாலும் நல்ல விளைச்சல் தரணும், அதிக ப்ராஃபிட் வரும்னு ஆசை இருக்கும். ஸோ அதற்காக தான் வந்து இந்த கோவில் வந்து இருக்குது. சோலை அம்மாள் பேர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த இயற்கையாக இருக்கணும், நம்ம தோட்டம் வந்து எப்பவும் செழிப்பாக இருக்கணும், எந்த பயிர் செஞ்சாலும் நல்லா வளரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோவிலுக்கு வராங்க. திருவிழா பார்த்தீங்கன்னா நீங்கள் இயருக்கு ஒன்ஸ் அந்த மாசி மாதம் அந்த டைமில் தான் வந்து இந்த கோவில் வந்து திருவிழா இருக்கும். இங்கு வாழ்கிற எங்கள் மக்களும் சரி, இல்லை இந்த கோவிலுக்கு வரவங்களும் சரி, அவங்க வந்து தங்களோட தோட்டம் வந்து எப்பவும் செழிப்பாக இருக்குது, ஸோ விவசாய பொருட்கள் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. பார்த்திங்கன்னா இந்த தேர் மாதிரி இருக்கிற அந்த இது பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையானது. ஸோ இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில். நண்பர்களே, பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம பாக்கு மரம் 2 பிடிச்சிருக்க அந்த வியாபாரி வந்து பார்த்திங்கன்னா அந்த காய் அறுவடைக்கு முன்பு பார்த்திங்கன்னா அந்த பாக்கு காயை வச்சு சாமி கும்பிட்டு போயிருக்காரு. பார்த்திங்கன்னா தெரியும் நண்பர். எங்கள் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த காய்கறியாக இருந்தாலும் சரி, அறுவடை வந்து ஸ்டார்ட் ஆகும்போது வந்து ஸோ அதை வந்து இந்த சாமிக்கு வச்சு அந்த சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அறுவடையே செய்வாங்க. ஸோ அது வந்து எங்களோட மக்களோட நம்பிக்கையாக இன்னுமே வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக விவசாயத்துக்காக ஒரு கோவில், விவசாயிகளுக்காக ஒரு கோவில் நம்ம கிராமத்தில் வந்து இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே பெருமையாக இருக்குது. நீங்கள் இந்த கோவிலை பற்றி என்ன நினைக்கிறீங்க, எங்கள் மக்களுடைய நம்பிக்கையை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்க போகிறோன்னா வேறு லெவல் ஒரு விஷுவல் ட்ரீட்டு தான் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா இந்த மிகப்பெரிய உயரமான மரத்துலேருந்து நம்மளோட கிராமம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது நண்பர்களே. ரொம்ப உயரத்தில் இருக்கேன் நான் இப்போது. பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம தோட்டம் பாருங்கள் வேறு லெவலில் தெரியுது. ஸோ மலைகளும் பயங்கரமாக இருக்குது, செம்ம இயற்கையாக இருக்குது. ஸோ பாருங்கள் நண்பர்களே, வேறு லெவலில் இருக்குது நண்பர்களே, அருமையாக இருக்குது. எங்கள் வில்லேஜில் இருக்கிற இந்த பழமையான கோவில் மாதிரி உங்கள் வில்லேஜ்லேயும் ஒரு பழமையான கோவில் இருந்திருக்கும். அதோட வரலாறை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வீடியோ வேறு லெவலில் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.